உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். நாம் உணவுக்காக பயன்படுத்துகின்ற ஒரு கீரை அகத்திக்கீரை, செஸ்பேனியா கிராண்டிஃப்ளோரா என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது. இந்த அகத்திக்கீரை ஒரு ஹெல்மின்திக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. வயிற்றுப்பூச்சிகளை ஒழிக்கிறது என்று நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த அகத்திக்கீரையை சுத்திகரித்து உலர்த்தி பொடித்து வைத்து கொண்டு அன்றாடம் காலையிலே வெறும் வயிற்றிலே ஒரு தேக்கரண்டி அளவு அதை வாயிலிட்டு சுடுநீர் சிறிது பருகி வருவதனாலே நாளடைவிலே மார்பு வலி, பலவீனத்தினாலே ஏற்படுகின்ற மார்பு வலி, எலும்புகளுடைய பலவீனம், வயிற்றுப்பூச்சிகள் இவற்றையெல்லாம் வெளித்தள்ளுகின்ற ஒரு அருமருந்தாக இந்த அகத்திக்கீரை சூரணம் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. ரோசா டேமசினா என்ற தாவர பெயராலே சொல்லப்பெறுவது ரோஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது. இந்த ரோஜா இதழ்கள் இனிப்பும் துவர்ப்பும் புளிப்பும் கலந்து சுவை உடையதாக விளங்குகிறது. புதிதான ரோஜா இதழ்களை நாம் மென்று ஒரு பூவை தின்பதனாலே வாயிலே இருக்கின்ற அல்சர், த டங் அல்சர் என்று சொல்லுகின்ற அச்சரம், தொண்டை கட்டு, சளி, இருமல் இவற்றை போக்குவது மட்டுமல்லாமல் வயிற்றிலே இருக்கின்ற புண்களை, அல்சர், குன்மம் என்கின்ற புண்களை ஆற்றக்கூடியதாக விளங்குகிறது. உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது, உறுப்புகளுக்கு குளிர்ச்சி தருகிறது, தோலுக்கு நல்ல பளபளப்பையும் தரக்கூடியதாக இருந்து இது இதயத்தையும் பலப்படுத்துகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, ஆடாத்தோடை என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒரு மூலிகை. இதை கீரை போல நாம் சாப்பிடலாம். வெள்ளை பூக்களை இது பெற்றிருப்பது, ஒரு மல்லிகை பூவை போல மலர்ந்த வெள்ளை பூவை இது கொத்தாக பெற்றிருப்பது. ஜஸ்டிஷியா ஆடத்தோடா, ஆடத்தோடா ஜைலேனிகா என்றெல்லாம் இதற்கு தாவர பெயரை கொடுத்திருக்கிறார்கள். மலபார் நட் என்று ஆங்கில பெயரை இது பெற்றிருக்கிறது. இது மாத்ரு விருட்சகா, வைத்திய மாத்ரு விருட்சகா என்ற வடமொழியிலே சொல்லப்பெறுகிறது. வைத்தியர்களுக்கெல்லாம் ஒரு தாயை போன்ற மரமாக, விருட்சம் என்று சொன்னால் மரம், வைத்திய மாத்ரு விருட்சகா என்ற உயரிய பதவியை இந்த மூலிகைக்கு கொடுத்திருக்கிறார்கள். அட்டசரம் என்ற தெலுங்கு பாஷையிலே இதற்கு பெயர். இது ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற வகையிலே சுவாச பாதையிலே இருக்கின்ற அடைப்புகளை போக்கி சளியை கரைத்து, மியூகோப்ரூலண்ட் என்கின்ற நிலையிலே சளியை கரைத்து இருமலை போக்குவதாக விளங்குகிறது. எபிஸ்டாக்சிஸ் என்று சொல்லக்கூடிய மூக்கிலே இருந்து திடீரென சொட்டு சொட்டாக குருதி கசிகின்ற ஒரு நிலை, அல்லது உள் உறுப்புகளிலே குருதி கசிகின்ற நிலை, இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒரு ஸ்டிப்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த ஆடாத்தோடை பெற்றிருக்கிறது. ஆடாத்தோடைக்கு ஒரு டிஸ்பெப்சியா என்று சொல்லக்கூடிய பசியின்மை, இந்த பசியின்மையை போக்கி இது அப்பிடைசர் என்கின்ற வகையிலே நல்ல உணவை எடுத்துக்கொள்ளக்கூடிய உணர்வை தரக்கூடியதாக விளங்குகிறது. கொலகோக் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். பித்தத்தை உற்பத்தி செய்து
செரிமான சீர்கேடுகளை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இதில் பீட்டா கேரோட்டின் என்று சொல்லக்கூடிய சத்துவமும் விட்டமின் சி, கே சத்துவமும் இருப்பதினாலே நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே இது புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. பலவேறு மூலிகைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது வள்ளல் பெருமான் ராமலிங்க சுவாமிகள் இந்த ஆடா தோடை ஒரு பட்டியலை தருகிறார். துளசி, ஆடா தோடை, தூதுவளை, புதினா, குற்றுமல்லி, இப்படி பல மூலிகைகளோடு இந்த தூதுவளையும் தினம் நாம் உபயோகப்படுத்தலாம் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த வகையிலே இந்த ஆயுளை நீட்டிக்கக்கூடியதாக இந்த ஆடாத்தோடை விளங்குகிறது. கற்ப மருந்தாக நீண்டகாலம் உயிர் வாழ்வதற்கு உள் உறுப்புகளுக்கு பலம் தருகின்ற ஒன்றாக இருந்து ஆன்டி ஹெல்மின்திக் என்கின்ற வகையிலே உள்ளே இருக்கின்ற கிருமிகளை வெளித்தள்ளி ஆயுளை வளர்க்கக்கூடியதாக ஆடாத்தோடை விளங்குகிறது. இதை எப்படி மருந்தாக்கி பயன்படுத்துவது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு ஆடாத்தோடை இலைகளை பயன்படுத்தி தொற்றினால் ஏற்படக்கூடிய தொண்டை வலி, நெறிக்கட்டுதல் மற்றும் நெஞ்சக சளி இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஆடாத்தோடை இலைகள், மஞ்சள், கல்லுப்பு, மிளகு. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். இதோட நம்ம 2 சிட்டிகை அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சளுக்கு ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனாலையும் மஞ்சள் ஒரு வலி நிவாரணியாகவும் வீக்கம் கரைச்சியாகவும் இருக்கிறதுனால நம்ம தொண்டை வலி இருக்கும் பொழுது இந்த மஞ்சளை மருந்தாக பயன்படுத்தினோம்னா தொண்டையில் ஏற்படக்கூடிய வீக்கம், வலி கம்மியாகும். மஞ்சளோட சேர்த்து நம்ம இப்போ ஒரு 5 மிளகு தட்டி போட்டுக்கலாம். மிளகு நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய மருந்தாகவும் தொற்றை தடுக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கிறதுனால நம்ம மிளகு சேர்த்துருக்கோம். அடுத்ததாக கொஞ்சம் கல்லுப்பு சளியை கரைத்து வெளியேற்றுவதற்காக பயன்படும். அதே போல் தொற்றுக்கு ஒரு சிறந்த தடுப்பாகவும் இருக்கும். இதோட நம்ம ஆடாத்தோடை இலைகள் சேர்த்துக்கலாம். ஆடாத்தோடை இலைகள் அதிக கசப்பு இருக்கக்கூடிய இலைன்றதுனால நம்ம சிறிய இலைகளாக இருந்தால் இது போன்று 2 இலைகள் சேர்த்தோம்னாலே போதும். பெரிய இலையாக இருந்தால் நம்ம 1 இலை சேர்த்தோம்னாலே போதும். இந்த இலைகளை சேர்த்து கொதிக்க வச்சுட்டு இந்த கஷாயத்தை நம்ம காலை மாலை இருவேளையும் குடிச்சிட்டு வரும் பொழுது தொண்டை வலி இருந்ததுன்னா சரியாயிடும். ஆரம்ப நிலையிலேயே நம்ம தொண்டை வலி ஸ்டார்ட் ஆன ஒரு மணி நேரத்துலேயே இதை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. இமீடியட்டாக அரெஸ்ட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நம்ம ஓரிரு நாட்கள் தொடர்ந்து இந்த மருந்தை சாப்பிடும் பொழுது அது சரியாகும். மேலும் லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்க்கு இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு மருந்தாகவும் இது செயல்படும். நுரையீரல் தொற்றுகளுக்கு நம்ம ஆடாத்தோடை இலை சேர்த்து கஷாயமாக குடிச்சிட்டு வரும் பொழுது அந்த தொற்றுகள் சீக்கிரம் சரியாகும். நீண்ட நாட்கள் நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்து கூட கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லாமே ஆடாத்தோடை எடுக்கும் பொழுது கண்ட்ரோல் ஆகும். நமக்கு காது வலியோ அல்லது பல் வலியோ இருந்ததுன்னா ஆடாத்தோடை இலைச்சாரை மருந்தை பயன்படுத்தலாம். ஆடாத்தோடை இலை எடுத்து அதை வெதுப்பிட்டு நம்ம பிழிஞ்சோம்னா சாறு வரும். தண்ணி விடாமல் அந்த சாறை எடுத்துக்கிட்டு அதோட தேன் மிக்ஸ் பண்ணி 10 துளி ஆடாத்தோடை இலைச்சாறு, அதே போல் 10 துளி தேன், இவை 2ஐயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குடித்தோம்னா பல்வலி இருந்தாலும் சரி, அதுபோல் காது வலி இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகும். இந்த கஷாயம் இப்போ தயாராகிடுச்சு. இந்த வடிகட்டிடலாம். பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டிப்டிக் ஏஜென்ட்டாகவும் ஆடாத்தோடை இலை இருக்கிறதுனால நமக்கு ஹெவி ப்ளீடிங் இருக்கும்பொழுது ஆடாத்தோடை இலைகளை எடுத்து அதை கற்கமாக அரைச்சி நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை உருட்டி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு ஹெவி ப்ளீடிங் இருந்ததுன்னா அது கண்ட்ரோல் ஆகும். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு. இதை வடிகட்டிடலாம். ஆடாத்தோடை இலை, மஞ்சள், கல்லுப்பு மற்றும் மிளகு சேர்ந்த இந்த மருந்து காலை மாலை இருவேளையும் 60 ml அளவுக்கு பருகிட்டு வரும்பொழுது தொண்டையில் ஏற்படக்கூடிய வலி, நெறிக்கட்டுதல், தொற்றினால் ஏற்படக்கூடிய சளி, இருமல் இவற்றை போக்கக்கூடிய மருந்தாக இது செயல்படும். அன்பான நேயர்களே, ஆடாத்தோடைக்கும் 5-6 மிளகுக்கும் பாடாத நாவும் பாடும், வாடாத பித்தம் சிலேத்துமும் ரோகங்கள் விலகி போகும், நாடாது வியாதி தானும் என்று
ஒரு மருத்துவ பாடல் ஓலைச் சுவடிகளிலே இருந்து எடுக்கப்பெறுகிறது. ஆடாத்தோடைக்கும் 5-6 மிளகுக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது ஓரிரு இலைகளை எடுத்து அல்லது சூரணத்தை நாம் அரை தேக்கரண்டி அளவு எடுத்து அதனோடு 5 மிளகு சேர்த்து அதை தீநீராக பருகுகின்ற பொழுது இந்த பாடகர்கள் அவர்களுக்கு பாடுவதே தொழில், பேசுவதே தொழில் என்று இருப்பவர்களுக்கு குரல் வளையிலே ஏற்படுகின்ற தொண்டை கட்டு, தொண்டை கம்மல் இவற்றையெல்லாம் போக்குகிறது. தொண்டை அழற்சியை போக்கி அவர்களுக்கு இனிய குரலை மீட்டு தருகின்ற ஒன்றாக இந்த ஆடாத்தோடை விளங்குகிறது. பித்தத்தை உற்பத்தி செய்யக்கூடியதனாலே பசியை தூண்டக்கூடிய ஒரு அப்பிடைசர் என்கின்ற ஒன்றாக இது விளங்குகிறது. எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற வகையிலே சளியை கரைத்து வெளித்தள்ளி சுவாச பாதையை சீர் செய்து ஒழுங்கான சுவாசத்தை இது நமக்கு தருவதனாலே அதிகமான பிராண வாயுவை நாம் பெற்று ஆயுளை அதிகரிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. குருதி கசிவு எங்கே இருந்தாலும் அதை நிறுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. பாக்டீரியாஸ் என்று சொல்லக்கூடிய நுண்கிருமிகளாலே ஏற்படுகின்ற தோல் நோய்கள் வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலேயும் புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது. இதனோடு குர்குமின் லாங்கா என்று சொல்லக்கூடிய மஞ்சள் சேர்த்திருக்கின்றோம். மஞ்சளும் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலேயும் ஒரு பிளட் தின்னர் என்கின்ற நிலையிலேயும் ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற வகையிலேயும் பயன் தந்து ஆடாத்தோடைக்கு துணை மருந்தாக விளங்குகிறது. இதனோடு பெப்பர் என்று சொல்லக்கூடிய மிளகு சேர்த்திருக்கின்றோம். மிளகு ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே விஷ நாசினியாக, உணவிலே விஷமாக இருந்தாலும் சரி, த ஃபுட் பாய்சன் என்று சொல்லுகின்ற வகையிலே உணவிலே இருக்கின்ற விஷம், ஒத்துக்காத மருந்துகளை நாம் சாப்பிட்டு அதனாலே வருகின்ற ஒவ்வாமை, இப்படிப்பட்ட நிலைகளை போக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. ஆன்டிடோட் என்று இரும்பு சத்துவத்தை மிகுதியாக பெற்றிருக்கிறது. அதோடு கூட உப்பு இங்கே சேர்த்திருக்கின்றோம். த காமன் சால்ட், சோற்றுப்பு. நாம் சாதாரணமாக சோற்றுப்பு என்று சொல்லுகிறோமே, இது அப்பிடைசர் என்கின்ற வகையிலே பசியை தூண்டக்கூடியதாக விளங்குகிறது. சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட், டீகன்ஜஸ்டன்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை உப்பு பெற்றிருக்கிறது. உணவுக்கு சுவை தருவது மட்டுமல்லாமல் உடலுக்கு சுகம் தருகின்ற ஒன்றாகவும் உப்பு விளங்குகிறது. அன்பான நேயர்களே, ஆடாத்தோடை, மிளகு, உப்பு இவை மூன்றையும் சேர்ந்த இந்த தீநீரை நாம் அன்றாடம் அந்தி சந்தி என்று சில நாட்கள் ஒரு மண்டலம் பருகி வருகின்ற நிலையிலே பருவநிலை மாற்றங்களினாலே ஏற்படுகின்ற பல்வேறு நோய்களை வாராது தடுக்கக்கூடிய ஒன்றாக இருந்து வயது முதிர்வையும் தடுத்து இளமையை தக்க வைக்கக்கூடியதாகவும் இது விளங்கும் என்று சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, ஆடாத்தோடை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.